ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல் அண்ட் சிஎன்பிஎஸ்சி டிவி 18. ஐசிஐசிஐ பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7 brokerages என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 10,614 crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு. 11,059.1 crore வந்திருக்கு. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 2.15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 0.43%, ப்ரீவியஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெல் வந்து 10,000 crore ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் தாமோதர் வேலி கார்ப்பரேஷன். எங்கன்னா ஜார்க்கண்ட் தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து. இது வந்து 52 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.2%. நெட் ப்ராஃபிட்டும் 160% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. பிஎன்பியோட கிராஸ் நான் பர்ஃபார்மிங் ரேஷியோ வந்து 4.98%. ஸோ கம்மியாகிருக்கு. ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா 5.73%. அந்த நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 0.82% கம்பேர் பண்ணும்போது மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்ஸ் 18.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ இம்ப்ரூவ் ஆகிருக்கு 208 basis point. அண்ட் தென் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஆஃப் த பேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு 244 basis points. ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3,542 crore. சிஎன்பிஎஸ்சி டிவி 18ல் எதிர்பார்த்தது 3,856 crore. ஸோ அதை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்க ரிசல்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.7 ஃபால் ஆகிருக்கு. அந்த எபிடா டிப் ஆகிருக்கு 2.9%. அண்ட் எபிடா மார்ஜினும் 86.9% கம்மியாக இருக்குது ப்ரீவியஸ் இயரை குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 106.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 69.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஎன்பிஎஸ்சி டிவி 18ல் எதிர்பார்த்தது 465 crore. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு 500 crore. குவார்டர்லி பேசிஸ் நெட் ப்ராஃபிட் 24.6 crore சொல்லியிருக்காங்க. ஆனால் சிஎன்பிஎஸ்சி டிவி 18ல் எதிர்பார்த்தது 48 crore. ஸோ அதை காட்டிலும் கம்மியாக வந்திருக்கு. எபிடா 66.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜர் சொல்லியிருந்தாங்க. அந்த டீமர்ஜர் இந்த 6 monthsல முடிஞ்சிடும், இந்த எண்ட் ஆஃப் 2024க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கான ஐடிசி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சஞ்சீவ் புரி இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. 10 shares நீங்கள் ஐடிசியில் வச்சுருந்தீங்கன்னா 1 share ஐடிசி நியூ ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து வேதாந்தா குரூப்போட ஒரு கம்பெனி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் தான் அது. 1,844 crore டேக்ஸ் டிமாண்ட். ஸோ அதனால் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் வந்து 1.24% டிக்ளைன் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு, 1% டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்ஜினும் 80 basis points கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்பிஎஸ்சி டிவி 18 போலில் என்ன எதிர்பார்த்தாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். சிஎன்பிஎஸ்சி டிவி 18 போலில் ப்ராஃபிட் வந்து 1,335 crore கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்தது 1,392 crore. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு. அந்த நெட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,183. ஆனால் கொடுத்துருக்கிற ரிசல்ட் வந்து 1,672.7 crore. ஸோ பெட்டராக தான் ரிசல்ட் வந்திருக்கு. அந்த எபிடாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிடா மார்ஜினும். ஸோ சிஎன்பிஎஸ்சி டிவி 18 போலோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டர் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க.
NTPC Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார் திஸ் குவார்ட்டர் 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மணி கண்ட்ரோலர் 6 ப்ரோக்கரேஜஸ் எதிர்பார்த்தது 3.5%, பட் அதை காட்டிலும் 11% அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெவன்யூ வந்து 0.7% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை காட்டிலும் 13.5% இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் NTPC ₹3 டிவிடெண்ட் தராங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் August 7. ICICI ஹோம் ஃபினான்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ICICI பேங்க்கோட சப்சிடரி தான் அது. ICICI பேங்க் அவங்க இதில் 500 crore rupees இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ICICI ஹோம் ஃபினான்ஸோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 117 crore. கம்பெனியோட அட்வான்ஸஸ் 23,700 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் கேபிட்டல் அடிகுவேஷி ரேஷியோ வந்து 19.9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 22.2% இந்த குவார்ட்டரில் ஜம்ப் ஆகிருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஃபெல் ஆகிருக்கு 11%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார் திஸ் குவார்ட்டர் 25.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 1.9% ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் தென் நெட் NPA இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 basis point இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் த பேங்க் வந்து 35.8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோன் அண்ட் அட்வான்சஸ் இன்க்ரீஸ்டு பை 22% ஃபார் திஸ் இயர் ஆன் இயர் ஃபார் திஸ் குவார்ட்டர். ஃபீனிக்ஸ் மில்ஸ் போனஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஜூலை 31 போர்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ அப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2005 ஒரே ஒரு போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 4:1 ரேஷியோவில். அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க போனஸை பற்றி பேசுகிறாங்க. கோல் இந்தியா August 16 வந்து அவங்களோட எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபைனல் டிவிடெண்டாக ₹5 per ஷேர்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் தான் August 16. ஸ்டார் ஹவுசிங் ஃபினான்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 94% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 73.55%. டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 61.23 crore இந்த குவார்ட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரவீந்திர குமார் குண்டு அவங்கள MD-யாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 years சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஃப்ரம் October 7. REC Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3,442 crore சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது 2,961 crore. ஸோ நல்ல பெட்டர் ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. அனலிஸ்ட் ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 3,591 crore. ஸோ அதை காட்டிலும் மார்ஜினலாக கம்மியாக தான் வந்திருக்கு. 18.7% அவங்க டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. RECோட டோட்டல் லோன் புக் பார்த்திங்கன்னா 5.3 lakh crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் திஸ் ஜூன். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 33.7%. இன்டரிம் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹3.50. அதுக்கான ரெக்கார்ட் டேட் August 9. சுமிட்டோமா கெமிக்கல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 15% அப் ஆகிருக்கு. ₹839 crore. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 834 crore. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. EBITDA 99.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 152 crore. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது 161 crore. ஸோ அவங்க சொன்னதை காட்டிலும் இவங்க அதிகமாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் 9.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 100.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 118 crore. ஆனால் வந்திருக்கிறது 127 crore. ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட்டில் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாரி உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.